சிறகடிக்க ஆசை சீரியல் பற்றிய உடனுக்குடன் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். மனோஜ் ஒரு வழியாக போலீஸை கூட்டிகிட்டு கோயிலில் சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கிட்டாரு. ஆனால் அவர் கையில் சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைக்கல, போலீஸ் கையில் தாங்க இருக்குது. இவர் போலீஸ்கிட்ட கேட்குறாரு. ஆனால் போலீஸு நாங்களே பார்த்து கண்டுபிடிச்சி கொடுக்குறோம், உங்ககிட்ட கொடுக்க மாட்டோம் ஃபுட்டேஜை அப்படின்னு சொல்லி மனோஜை அனுப்பிடுறாங்க. இவர் சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கிட்டு போனதுக்கப்புறமா மீனாவோட தங்கச்சி மீனாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த விஷயத்தை சொல்ல, மீனாவும் அதுதான் ஃபுட்டேஜ் வெளியே போயிருச்சுல, அதனால் கோயில் இன்சார்ஜுக்கிட்ட கேளு, நமக்கு ஒரு காப்பியை வாங்கி வச்சுக்க அப்படின்னு மீனா அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்ல, அதே மாதிரி மீனாவோட தங்கச்சியும் கோயில் இன்சார்ஜுக்கிட்ட கேட்டு இன்னொரு காப்பியை வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் மீனாவும் முத்துவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்து பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மலேசியா தம்பதிகள் வந்தாங்களே, அவங்கள இன்றைக்கி தான் ஏர்போர்ட்டில் ஏற்றி விட்டு வந்தேன். அவங்களும் நம்மளை மலேசியாவுக்கு வர சொல்லியிருக்காங்க. அவங்களோட ரிலேஷன் ஒருத்தவர் ஜெயிலில் முக்கியமான ஆஃபீஸராக இருக்காராமா, அதாவது போலீஸில். அதையும் அந்த மலேசியா தம்பதிகள் தான் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு முத்து மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த சமயம் இதை அந்த பக்கம் இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த ரோஹிணி சண்டைக்கு வராங்க. எதுக்கு மலேசியான்னு போட்டு எங்கள் குடும்பத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் சண்டைக்கு வராங்க. அதுக்கு முத்துவோ, நாங்கள் எங்கே பேசினோம், இந்த மலேசியா தம்பதிகள் சொந்தக்காரங்க போலீஸில் ஆஃபீஸராக இருக்காருன்னு சொன்னாங்கன்னு சொன்னேன், நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இப்போ பேசுகிறீங்க அப்படின்னு முத்து ரோஹிணிக்கிட்ட சத்தம் போடுறாரு. எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்காருன்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு ரோஹிணி முத்துக்கிட்ட கோவப்படுறாங்க. அதுக்கு முத்துவோ, நான் அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை, மலேசியா தம்பதிகள் கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொந்தக்காரங்க போலீஸில் ஆஃபீஸராக இருக்காங்கன்னு சொன்னாங்க, இதில் எங்கே உங்கள் அப்பாவை பற்றி நான் பேசினதா உங்கள் காதுக்கு கேட்டுச்சு, புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க பார்லரம்மா அப்படின்னு முத்து ரோஹிணிக்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எது எப்படியோ என்னை பற்றியும் மலேசியாவை பற்றியும் இனிமேல் நீங்கள் பேசவே கூடாது அப்படின்னு ரோஹிணி மிரட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி இப்படி பேசுனது தான் முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்பவே டவுட் வருது. உடனே ரோஹிணியோட மொத்த ரகசியத்தையும் கண்டுபிடிக்கணும்னு முத்துவும் மீனாவும் பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளான் படி முதல்ல பார்வதி ஆண்டியை பார்க்க போகிறாங்க. அப்படி பார்வதி கிட்ட போய் ரோஹிணியை பற்றி கேட்குறாங்க. அதாவது ரோஹிணியோட அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்க, அதுக்கு பார்வதியோ, இல்லை எனக்கு தெரியாது, ரோஹிணி சொன்னதை வச்சு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. அப்போ தான் முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஒரு விஷயம் புரிய வருது. அது என்னன்னா, இந்த ரோஹிணி அது மட்டும்தான் அவங்க அப்பா மலேசியாவில் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, அதுக்கான எந்த ஆதாரமும் இங்கே உள்ள யாருக்கிட்டையுமே கிடையாது அப்படின்னு புரியுது. அதுக்கப்புறம் ரோஹிணியோட ஃப்ரெண்டான வித்யாவை போய் மீனா பார்க்குறாங்க. அப்போ மீனா யதார்த்தமாக ரோஹிணியை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்க, அதுக்கு வித்யா மாற்றி மாற்றி பதில் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் இதே மாதிரி ரோஹிணியை பற்றி வித்யா கிட்ட மீனா பேசியிருப்பாங்க. அப்போ வித்யா ரோஹிணியை பற்றி என்னென்ன சொன்னாங்களோ அதை அப்படியே இப்போ கேட்கும்போது மாற்றி மாற்றி சொல்கிறாங்க வித்யா. ஸோ இங்கேயே தெரிஞ்சு போச்சு ரோஹிணி ஒரு ஃப்ராடுக்காரின்னு. இந்த விஷயத்த முத்துக்கிட்ட போய் மீனா சொல்ல, அதே சமயம் இந்த பக்கம் வித்யா ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி மீனா விசாரிச்சுட்டு போன விஷயத்தை பற்றி சொல்லிடுது. அதுக்கப்புறமா அடுத்த சீனில் இந்த சிந்தாமணி பொம்பளை ஆட்களை அனுப்பி மீனா வண்டியில் பூ கொண்டுக்கிட்டு போகும்போது அந்த பூவை அவங்க ஆட்களை வச்சு திருடிட்டு சிந்தாமணி பொம்பளை வீட்டுக்கு கொண்டு வர சொல்லிடுது. அப்படி திருடிட்டு போனவங்களை விரட்டிக்கிட்டே கரெக்டாக மீனாவும் சிந்தாமணி பொம்பளை வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அப்போ சிந்தாமணி சொல்லுது, இங்கே பாரு மீனா, நீ நல்லா வேலை பார்க்குற, அதனால் எனக்கு வேலை பாரு, நான் உனக்கு நிறைய ஆர்டர் வாங்கித்தரேன், பேர் என்னோட பேராக இருக்கணும், வேலையை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு மீனாவோ, உங்ககிட்ட நான் வேலைக்கு இருக்கணுமா, அது முடியவே முடியாது, என்கிட்ட வேணும்னா நீங்கள் வேலைக்கு இருங்க, நான் உங்களுக்கு கூடுதலாக சம்பளம் தரேன், புலிக்கு வாளாக இருக்கிறத விட பூனைக்கு தலையாக இருக்கிறதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு திருடிட்டு வந்த பூவை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க மீனா. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் ரோஹிணிக்கு பெரிய ஆப்பா வைக்கிறாரு நம்ம முத்து. அது என்னன்னா, பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுற ஃபார்மை வாங்கிட்டு வீட்டில் எல்லா பேத்துக்கிட்டையும் கையெழுத்து கேட்குறாரு முத்து. வாங்க எல்லாரும் மலேசியா போவோம், எனக்கும் மீனாவுக்கும் கல்யாணம் ஆனதுலேருந்து ஹனிமூன் போனதே இல்லை, நாங்கள் மலேசியாவுக்கு போக போகிறோம், நீங்களும் வாங்க, அதனால் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க, அதுக்காகத்தான் இந்த ஃபார்மை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு முத்து எல்லாருக்கிட்டையும் சொல்ல, அதுக்கு அண்ணாமலையோ, சரிடா, ஆனால் மலேசியா போனால் ரொம்ப செலவாகுமே, அங்கே போனால் எங்கே தங்குவ, ட்ராவலிங் எப்படி பண்ணுவ, அதுக்கெல்லாம் ரொம்ப காசு வேணும்ப்பா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அதுக்கு முத்து சொல்கிறாரு, அட என்னப்பா புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அங்கே தான் நம்ம பார்லரம்மாவோட அப்பா இருக்கார்ல, அவர் மட்டும்தானே ஜெயிலில் இருக்கார், அவங்களோட வீடு காரு எல்லாமே ஜெயிலில் இருக்குது,
நம்ம அங்கே போய் வெளியில் தங்கினா பாரலரமாக தப்பாக நினச்சிக்குவாங்களே, அதனால் அவங்க வீட்டிலேயே தங்குவோம். சாதாரண டிரைவராக இருக்கிற நானே 2 கார் வச்சுருக்கேன். இவங்க அப்பா மலேசியாவில் எவ்வளோ பெரிய பணக்காரரு, ஒரு 10 15 கார் வச்சுருப்பார்ல, அதில் ஏதாவது ஒரு காரில் மலேசியாவை சுற்றி பார்க்க போக வேண்டியதுதான் அப்படின்னு முத்து சொல்ல, உடனே விஜயாவும் அதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆமாம் ஆமாம், நம்ம எல்லாரும் மலேசியா போயிட்டு வருவோம் அப்படின்னு விஜயாவும் உறுதியாக சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ரோஹிணிக்கு வயிற்றுல புளிய கரைக்குது. ஐயையோ, இனிமே தப்பிக்கவே முடியாது போலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலேசியா போகிற பிளானை கேன்சல் பண்ணுறதுக்கு என்னென்னமோ காரணம் சொல்லி பார்க்குது இந்த ரோஹிணி. ஆனால் விஜயாவோ என்ன காரணம் சொன்னாலும் ஏற்றுக்காம மலேசியா போகிறதுல ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மீனாவோட எதிரியான சிந்தாமணியை போய் ரோஹிணி பார்க்குது. அப்போ சிந்தாமணி மூலமாக அண்ணாமலையை ஆள் வச்சு அடித்து போட்டுட்டா அவரை பார்த்துக்கிறதுக்கு முத்து இங்கே தான் இருப்பார். ஆக யாராலையும் மலேசியா போக முடியாது. அதனால் அண்ணாமலையை ஆளை வச்சு அடிக்க சொல்லி சிந்தாமணிக்கிட்ட ரோஹிணி கேட்குது. இப்படி செய்யும்போது மீனாவோட பிஸ்னஸும் பாதிக்கும். அது போக எனக்காக இதை மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்காக அந்த மீனாவை உங்கள் பிஸ்னஸ் பக்கம் விடாத அளவுக்கு நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு ரோஹிணி சிந்தாமணிக்கிட்ட சொல்லுது. அதுக்கு சிந்தாமணியும் ஓகே சொல்லிடுது. ஸோ இப்படித்தாங்க அடுத்தடுத்த எபிசோட் போகலாம். இதுபோல் அடுத்தடுத்த எபிசோட் பற்றிய அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சிறகடிக்க ஆசை சீரியல் பார்க்குற உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.